துதிகளுக்கு பாத்திரமான ஆண்டவரே, உம்மை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் தகுதி அற்றவர்கள் சுவாமி. உம்மை துதிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துவதிலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்திலே உயர்த்தி வேறு யாருமே நிலையுள்ளவர்கள் இல்லை ஆண்டவரே, உறுதியானவர்கள் இல்லவே இல்லை. இந்த உலகத்திலே நிரந்தரமானவர் யாருமே இல்லை சுவாமி. இந்த காலங்களில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்தை எங்கள் வாழ்க்கையில் மார்ச் மாதத்தின் முதல் தேதியிலே அதிகாலையிலே நாங்கள் கூடி வர கொடுத்திருக்க இந்த ஸ்லாகியத்திற்காக நன்றி. உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த பாக்கியமானது. எத்தனையோ பேருக்கு வாய்ப்புகள் இருந்தோம், எங்களை மாற்றி கொண்டு வந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய முகத்தை பார்க்க, உங்களுடைய இடைப்பட, இந்த சத்தத்தை நாங்கள் கேட்க, இந்த சத்தத்தில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை தர எங்களோடு வாங்க சுவாமி. எங்களோட நீங்கள் பேசுங்க, இந்த சத்தியத்தை எங்களுக்கு நடத்துங்க. இந்த சத்தியமான பாதையில் நடக்கிறது முன்பாக உத்தமமாய் உண்மையாய் உடைய பயத்தில் பக்தியில் நாங்கள் வளரணும் வாழணும் கிருபை எனக்கு தரோம். இதை நாம் தலை ஆசிரியர் சுவாமி இயேசுவின் கேட்கிறோம் எங்கள் ஜீவனத்தினாலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் கூறி வாழ்கிறேன். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நமக்கு சிறப்பாக கொடுத்திருக்கின்றார். கடந்த 2 மாதங்களை இந்த 2025ஆம் ஆண்டிலே நாம் நடத்துவோம். இந்த 3ஆம் மாதத்தின் முதல் நாளிலே அதிகாலையிலே அவரை தேட நாம் கொடுத்திருக்க கேள்விக்கு நாம் செலுத்துவோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் இன்றைக்கு ஆண்டு நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கலாம். விவிலியம் என்பது கர்த்தரை திருமறை, அதில் சொல்லப்பட்ட வசனத்தின் வசனத்தை நீங்கள் வாசிக்க, ஆண்டவரின் பேரன்பு முடிவற்றவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போவதில்லை, காலை தோறும் அவை புதிதாக்கப்படுகின்றன, நீர் பெரிதும் நம்பிக்கை உரியவர். ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக Lamentations 3:22-23. The steadfast love of the Lord never ceases. His mercies never comes to an end. They are new every morning. Great is your faithfulness. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இந்த காலங்களிலே 3 முறையாக வருவதை பார்க்கின்றோம். 3 கருத்தோடே ஆண்டு இந்த காலங்களிலே நம்ம தரிசிக்க வந்திருக்கிறார், நம்மோட பேச வந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை ஈடுபடுத்த வந்திருக்கிறார். The first thing I would like to insist is the love, the grace of God. அவனுடைய கிருபை, அவனுடைய அன்பு எப்படியா இருக்குன்னா, அவனுடைய அன்பு உறுதியான அன்பு, உறுதியான கிருபை. அவனுடைய அன்பு கிருபை பார்க்கிறோம், அது முடிவற்றது. இட் டசன்ட் எக்ஸாஸ்ட்லெஸ் லவ். அது முடிவற்றதாக தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு அன்பு. அவருடைய இரக்கமான the mercy of God is new every morning. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை பார்ப்பது ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கும். எவ்வளோதான் களைப்பாக நீங்கள் படுத்து தூங்கினாலும் காலையில் எழுந்து ஒரு புதிய கிருபை, நியூ mercy. அந்த புதிய கிருபையால் நம்ம நிரப்புகிறதை பார்ப்போம். ஸோ புதிய கிருபை. 3ஆவதாக பார்ப்பது faithfulness of God is great. அவனுடைய உண்மை மிக மிக பெரிதானது, உண்மையான பெரிதானதாக இருக்கிறது. அப்படி உண்மை பாடின மண்டமாய் நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன்னுடைய அன்புக்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாய் இருக்கிறது. நம்ம இந்த காலங்களில் கூட ஆண்டவர் நமக்கு 3 முறையாக ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். எப்படியாக அவருடைய அன்பை நம்ம காண்பிக்க, அவருடைய இரக்கத்தை நம்ம காண்பிக்க, அவர் உண்மை உள்ளவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்த இந்த காலங்களிலே நம்மோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த முதல் பகுதியை அவருடைய அன்பு என்ற தலைப்பு கீழாக பார்க்கும்போது the steadfast love of the Lord. அந்த அன்பை பற்றி பார்க்கும்போது எபிரேயர் சொல், ஏன் நான் எப்பொழுதுமே எபிரேயர் சொல்லில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வேதாகமும் பழைய ஏற்பாடு பார்ப்போம்,
எபிரேய பாஷையில் தான் எழுதப்பட்டது. அது எழுதப்பட்ட பாஷையுடைய அர்த்தத்தை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளணும். அதுக்கு கருத்து என்ன, அது மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம். அதனால தான் அந்த எபிரேய பாஷை மூல பாஷையில் எழுதப்பட்ட அந்த கருத்தை நம்ம உணர்ந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதனுடைய ஆழ்ந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். steadfast love, அவனுடைய உறுதியான முடிவற்ற அன்பை பற்றி நாம் பார்க்கும்போதால் அந்த வார்த்தை ஹெசட், HESED, ஹெசட் என்ற வார்த்தை ஹெசட், KHESED. இந்த வார்த்தையுடைய ஆழ அர்த்தம் என்னன்னா டீப், ஆழம், லாயல், உண்மை, covenant based love towards humanity. ஆண்டவர் உடன்படிக்கையோட மனிதனோட பண்ணுகிற அவர் அன்பு. வேற முழுக்க ஆண்டவர் எத்தனையோ உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை செய்யப்பட்ட அன்புனா அது என்ன செய்ய முடியாது, குறிக்கவே முடியாது. இன்னைக்கு எப்படி திருமணத்தை அது உடன்படிக்கை, மனிதன் 2 பேர் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை சொல்றாங்க. ஒவ்வொரு தடவையும் வழிபடத்தில் கணவன் மனைவியாக இணைக்கும் பொழுது அவர் ஒரு உடன்படிக்கை எடுத்துக் கொள்கிறார் ஆண்டுடைய சமூகத்தில். அந்த உடன்படிக்கை உடைக்கப்பட முடியாத ஒரு உடன்படிக்கை. மனிதன் அதை உடைச்சு போயிட்டு இருக்க ஒரு காலம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய கருத்து அதே விதமான ஒரு உடன்படிக்கை ஆண்டு செய்து பார்க்கிறோம். அது எதை குறிக்கிறதுனா இட் இஸ் த சென்ட்ரல் ஆர் கோர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் காட். அவனுடைய ஆள் தத்துவம் அவருடைய குணாதிசயத்துக்குரிய மையமாக இருக்கிறதா. ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள என்ன இருக்கு, ஓடு மேலே மட்டை எல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் எடுத்துட்ட பிறகு அப்புறம் ஒரு ஓடு வந்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் மேற்கோள்னு சொல்லுவோம். அந்த தேங்காய் தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா. மற்றதெல்லாம் எடுத்துக்கணும். அந்த தேங்காய் தான் அதுக்காக நம்ம எடுத்து வேணும். இப்போ அந்த கோர்னா அது மையமாக அது முக்கியமான அம்சம் ஒரு தேங்காய் கருத்தை பார்க்கும் பொழுது. ஆணுடைய தன்மை கூட அவருடைய குண அதிசயத்துடைய முக்கியமான தன்மை அன்பு. அந்த ஆண்டவருடைய அன்புன்னு சொல்லும்போது காட் இஸ் லவ், ஒரே வார்த்தையில் யோவான் தான் பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ளணும்னா இந்த கருத்து எப்படியான அன்பு, இட்ஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். அது எப்படியான இருக்குன்னா முடிவற்றது, உறுதியானது, இட்ஸ் கான்ஸ்டன்ட், இட்ஸ் அன்வேவரிங், அன்லிமிட்டட், அது குறைவற்றது, இட்ஸ் அன்கண்டிஷனல், கட்டளையோடு இருக்காத ஒரு அன்பு, இட்ஸ் கன்சிஸ்டன்ட், அது நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அன்பு. இந்த வார்த்தைகளாக நம்ம பார்க்கும்போது இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் லவ் ஆஃப் காட். அது எப்படின்னா முடிவற்றதுனா இட்ஸ் நெவர் ஸ்டாப்பிங், இட்ஸ் எவர் லிவிங். நித்தியமாக இருக்கிற ஆண்டுடைய அன்பை தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஸோ ஆண்டு இந்த காலையில் எப்படி என்னையும் பாசனையுடைய நிரந்தரமான அன்பை காண்பிக்கிற காலையில் வந்திருக்கேன். ஆண்டு எப்படின்னா there's no condition in God's love. நீ நல்லா இருந்தால் நான் நேசிப்பேன், எப்பொழுதுமே நேசித்துக்கொண்டே இருக்கிறவர். நம்ம எவ்வளோ அக்கிரமங்கள் பண்ணாலும், எவ்வளோ ஒழுங்கினம் பண்ணாலும், எவ்வளோ நம்ம பின்வாங்கி போனாலும் என்ன செய்வார், மீண்டும் மீண்டுமாய் வந்து நம்மை நேசிக்கிற ஒரு கடவுள். ஒரு வார்த்தை சொன்னபோது ஆண்டவரே மன்னிங்க சொன்னபோது ஓடி வந்து நம்மை அழைத்துக் கொள்கிறார். எபேசியர் வாசகம் God lavished his love upon us. முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் he poured his love. அதாவது ஒரு ஃபால்ஸ் கீழே நின்றுக்கிட்டா இந்த தண்ணி ஊற்றிட்டே இருக்க அது நின்றுடமா திடீர்னு நிற்காது இல்லையா. தண்ணி எவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டே இருக்கோம் அங்கே நின்று அப்படியான அங்கு ஊற்றிக்கொண்டே இருக்கின்ற அல்ல. God lavished his love upon us. அது we cannot understand. அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய மனித ஞானத்துக்கு அறியாமல் we cannot describe it, we cannot imagine it. அதை வர்ணிக்க முடியாது, அதை கிரகிக்க முடியாத ஒரு அன்பு, அந்த ஆண்டுடைய அன்பு. அது கடவுள் cannot measure it. ஆண்டுடைய அன்பு மிக மிக சிறப்பான ஆழம், அகலம், நீளம், உயரம், the depth of it, the width of it. You and I cannot measure it. It's incompatible or corruptible. அது அழிவில்லாத ஒரு அன்பு, அதை நாம் நிறைவுபடுத்த முடியாது. ஜான் ஆஸ்வால்ட் என்பவர் இந்த ஹெசட் என்ற வார்த்தையை விளக்கும் பொழுது கம்ப்ளீட்லி அன்டிசர்வ்ட் கைண்ட்னஸ் அண்ட் ஜெனராசிட்டி, நம்ம தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற
4. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் எதிர்த்தாலும் என் கிருபை விலகி விலகாமல் என் சமாதானத்தின் உடன்படிக்கை விலை பெயராமல் இருக்கும். So விலை பெயராத அவர் அங்கு cannot be shaken. மூடி அறிந்தாலும் மலைகள் பர்வதங்கள் உடைந்து போனாலும் இல்லை தள்ளி கொண்டு போட்டாலும் அவருடைய அன்பு unfailing love, as I said in the Bible. Unfailing, never fail. It's not a romantic love, infectious love, but it's faithful, reliable. It's love put into action. ஆண்டவர் அதனால தான் இங்கே அதை செயல்முறையில செய்ததுனால அவர் பரலோகத்தை விட்டு நம்மை பூலோகத்துக்கு தேடி வந்து நம்மை காண்பித்தவராங்க. இரண்டாவதாக பார்க்கணும்னா 2வது வாக்குத்தத்தமாக ஆண்டவர் காலையில் நம்மோடு பேசும்பொழுது சில இரக்கங்கள் முடியாது. அவருடைய இரக்கங்களுக்கு காலை தோறும் புதிதாக இருக்கு. It's new every morning. His mercies of God are new every morning. புதிதான ஒரு இரக்கம். இந்த மூல பாஷையாகிய எபிரேய வார்த்தை ரகா மிம் என்ற வார்த்தை அதுக்குரிய ரூட் வேர்ட், அதனுடைய மூல வார்த்தை ராக்கெம், RACHAM. இந்த வார்த்தையை குறித்து பார்க்கிறது. இந்த வார்த்தை எதற்குரியதுன்னா the mother's care for a child. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு காண்பிக்கிற ஒரு அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. The protection of the baby receives in the womb of a mother. ஒரு குழந்தைக்கு பாதுகாப்புன்னா அது வளரும்போது அந்த பிள்ளை தன்னுடைய தாயின் கர்ப்பத்துக்குள்ளாக இருக்கிறது. நம்முடைய பெற்றோர் அந்த பிள்ளைகளாக பிறந்த உடனடியாக எப்படி அவங்க they adore us. ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனடியாக நம்மை அவங்க பாராட்டுவாங்க, நம்ம பார்த்த உடனடியாக சந்தோஷமாக வரவேற்பதை பார்க்கணும். ஸோ அதை எதை குறிக்கிறது? அந்த கம்பேஷனட் லவ். கிரேக்க வார்த்தை இறக்கத்துக்கு எலியோஸ், ELEOS. இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா it combines ideas of love, mercy and faithful loyalty. 3 இணைக்கப்பட்ட இரக்கம், அன்பு, இரக்கம், ஆண்டுடைய உண்மையான தன்மை. அப்போ இந்த ஆண்டவர் எப்படியா இருக்குன்னா the Lord, Deuteronomy 4:31 says the Lord God is God of mercy. இரக்கங்களில் ஆண்டவராக இருக்கிறார். உபாகம் 4:31. புலம்பல் 3:32 பார்க்கிறோம். God of mercy is never come to an end. அவருடைய கிருபை என்றுமே இருக்கும், அது முடிவற்றதாக இருக்கிறது. இந்த ரக்கல் என்ற வார்த்தைக்கு இன்னொரு சொல் கருவை. அது எப்படியா இருக்குன்னா ஆண்டுடைய படைக்கப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா அது மிகவும் ஒரு அந்த கர்ப்ப பையிலே குறித்து பார்க்கும்போது அது ரொம்ப டெலிகேட் பார்ட் ஆஃப் த பாடி. அந்த உள்ளுக்குள்ள நம்முடைய வயிற்றுக்குள்ள பெண்களுக்கு மாற்றம் இருக்கின்ற ஒரு பாக்கியம். அது இன்னர்மோஸ்ட் அப்படி உடம்புக்குள்ள பத்திரமாக பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு சரீரத்துடைய பாகத்தில் அது சீக்ரெட் பிளேஸ். அந்த பெண்ணுடைய சரீரத்தில் அதை வைத்து அவர்கள் காப்பாற்றி முடிப்பாங்க. நம்ம எல்லாரும் அங்கதான் உருவாக்கப்பட்டவர்கள். இட்ஸ் த பர்த் பிளேஸ். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இடம். அது ஒரு இருளான ஒரு இடம். அங்கே எந்த விதமான லைட் இல்லை. அது ஒரு ரகசியமான இடம். அந்த ரகசியத்தில் நம்ம பார்த்து வருகிறோம். அதனால அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் நிறைவேறப்படும்படியாக உருவாக்கப்படுகிற ஒரு இடம். அந்த இடத்துல எப்படி நம்ம ஃபீட்ஸ் அஸ், நரிஷஸ் அஸ், நம்மை போஷிக்கிறவராக. அனுதினமும் ஒரு குழந்தை வளரணும், அந்த குழந்தைக்குரிய சத்து எல்லாம் அம்மா மூலமாக அந்த குழந்தை கிடைத்து இந்த குழந்தை வளருவது அவருடைய சுத்த கிருபை மாற்றப்பட்ட அற்புதமான ஒரு அனுபவம். எனக்கான ஒரு உலகத்தில் வந்தது ஒரு நோக்கத்தோட ஒரு திட்டத்தோட ஆண்டு உலகத்தில் படைத்தார். இலக்கங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதா, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதான ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஏசாயா 46:3-4 பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்கிற வார்த்தை, the Lord calls the people of Israel who have been born by me from your birth, carried from the womb, telling them even until your old age and
until you have gray hair, I will carry you. I have made you, I will bear you, I will carry you, I will save you. இது முதிர் வயது வரையிலே நான் உன்னை தப்புவிப்பேன், காப்பாற்றுவேன், சுமப்பேன், தாங்குவேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. குழந்தையாக நம்ம உலகத்தில் உருவாகும் முன்னாலிருந்து நம்ம பெற்ற பிறகு நம்ம ஆயுசு நாட்கள் முடியும் வரையில நம்ம தலைமுறையெல்லாம் வெண்மையாகி ஆயிட்டாலும் அது முடிவு வரையில நம்ம மூச்சு இந்த உலகத்தை விட்டு போகும் வரையில ஆண்டவரை சுமப்பேன். And that's what God is. His mercies are beautiful. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால்தான் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். There is no end to His mercy. அது முடிவற்ற ஒரு இரக்கம், முடிவற்ற இரக்கம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னா the faithfulness of God is great. அவருடைய உண்மை பெரிதான இருக்கு, பெரிதான ஒரு அவருடைய தன்மை, His character, His faithfulness. இந்த எளிய வார்த்தை என்எட், ENET, இந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது இட்ஸ் ட்ரூத், உண்மை, சத்தியம் என்ற வார்த்தை. இட்ஸ் காட்ஸ் ரிலையபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட்வர்தினஸ். ஆண்டவர் நம்ப முடியுமா? ஆமாம், நம்பிக்கைக்குரியவர் அவர். மனுஷனா நம்ம நம்பவே முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் ஆயிடும். ஆனால் ஆண்டவர் நிலை உள்ளவர். He is reliable, he is true to his word. ஒரு முறை சொல்லிட்டாங்க, அதை செய்து பிடிக்காம போக மாட்டாங்க. எத்தனை தலைமுறையானாலும், எத்தனை காலம் இருந்தாலும், how many years of promise he has given doesn't matter, he will fulfill it. ஆண்டவர் சொன்னதை சொன்னவரை இருப்பதை பார்க்கிறோம். He is a great big God. அவருடைய உண்மை பெரிதாக இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தை எல்லாம் நிச்சயம். It is perfect. இது முழுமையானது. It's complete. It's completely reliable. முழுமையாக நம்பிக்கைக்குரிய ஆண்டுடைய ஆழ்த்தத்துவம். Character of God talks about it. உபாகமம் 7:9 நம்ம வாசிக்கலாம். அவருடைய உண்மை எப்படியான வாக்குத்தத்தம்னா ஆகையாலும் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் நம்மில் அன்பு கொண்டு தமது கற்பனை கைக்கொள்கிறவருக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். உண்மையுள்ள தேவன் என்றும் எத்தனை முறையே எத்தனை காலங்கள்? 1000 தலைமுறைக்கு அவர் உண்மையுள்ள இருப்பார். சொன்னதை செய்தே இருப்பார். நீ எந்த தலைமுறை தெரியாது, ஆனால் he will be faithful. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். We don't need to worry. நம்ம சொன்னதை செய்யும் பொழுது, அவருடைய வசதி கீழ்ப்படும் பொழுது, ஆண்டவரை பின்பற்றும் பொழுது, அவரை உண்மையாக சேவிக்கும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துவார். ஒருவர் கீழ்ப்படுத்த போதும். நம்முடைய 1000 தலைமுறைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு முடிவற்ற ஒரு சந்ததிக்கு அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். He will repay it. அவர் திரும்பியும் அவருக்கு கொடுப்பார், மீண்டுமாய் கொடுப்பார். அதே அவர் கீழ்ப்படியான அவருக்கு விரோதமா நம்ம என்ன காரியம் செய்தாலும் அதை 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு அவர் தண்டிப்பார் என்று சொல்றார். He will destroy. முழுமையாக அழித்து விடுவார். நாம் மனம் திரும்பதான் அவர் இந்த காலையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். யாத்திராகம் 25:5-6 வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக, ஏன்னா அவர் he is a jealous God. He will punish the sin of the parents for 3rd and 4th generations of those who hate me. என்னை எதிர்த்து எனக்கு எதிராக இருக்கிறவர்களை, வெறுக்கிறவர்களை என்ன செய்வேன்? உங்களை தண்டிப்பேன். பெற்றோர் செய்த பாவத்தை பிள்ளைகள் மேலே நான் தண்டனை செய்வேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவரே நாம் வாக்குத்தத்தம் உண்மை உள்ளவர், உண்மையான வாக்குத்தத்தம் நிறைந்தவர். காலங்களில் கூட நாம் என்ன விதமாக இருக்கிறோமோ அப்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம எல்லாருமே ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்ளுன்னா, the promise that God gave to Abraham. ஆதியாகமம் 17:1 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உடன்படிக்கையை தன்னுடைய ஆபிரகாமுடன் பேசி அதை உறுதிப்படுத்துகிறார். நான் ஒரு நித்தியமான உடன்படிக்கை உன்னோடு செய்கிறேன், உன்னோட என்னோட உடன்படிக்கையுடைய சந்ததியார் உன்னோடும் உடைய சந்ததியோடும் நான் உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். ஒரு 1000 தலைமுறைனா 40,000 years. 40,000
1000 years எண்ணி பார்க்கணும். எத்தனை வருஷம்? முடியாத ஒரு காரியம் இல்லைங்களா? அந்த உண்மை தலைமுறைக்கு உள்ளது என்று சொன்னால் இன்னைக்கும் அந்த உண்மையான வாக்குத்தத்தை நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டுடைய வாக்குத்தத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். 1000 தலைமுறைகள் எண்ணற்ற, அதாவது மணலை போல நட்சத்திரங்களை போல சந்ததி இருக்குன்னு சொன்னதே அப்படி இந்த உலகத்தை எங்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஆண்டு ஆசீர்வதிப்பாரா? உங்கள் வாழ்க்கையை என்ன நீங்கள் செய்வீங்க? உங்களுடைய வீடு, உங்கள் குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய படிப்பு, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களில், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் there will be a overflowing blessing. ஆண்டவரே நிறைந்து வழிந்து ஓடுகிற ஆசீர்வாதத்தை நம்ம தரவல்ல. It's complete. Only thing you need to experience God. ஆண்டவர் வாழ்க்கை என்னன்னா, நீங்கள் ஆண்டவர் அனுப்பிக்காம இருந்தால் அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அவர் சொன்ன வார்த்தைகள் ஆமீன் என்றும் ஆமென்றும் ஆமீன். There's no second thought about it. So எளிமையாக இந்த உலகம் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை பார்ப்பது கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். There is a future restoration. இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நான் மீட்டெடுப்பேன், மீண்டு கொண்டு வருவேன், மீட்டு நான் கொண்டு வருவேன் சொன்னதை இந்த இடத்துல விளக்கமாக சொல்றேன். His steadfast love is unfailing, never comes to an end. His mercies are new every morning. It's complete. And His faithfulness is great. உங்களை அன்றைக்கு ஹெசட், ராக்கில், எவெட், யெகோவா தேவன் நம்மை உறுதியான நம்பிக்கையுடன் நிலையான அன்புக்குள்ளாக நிரந்தரமான உறுதியான ஆண்டவர் மத்தியிலே காரணம் இருக்கிறார். Steadfast love of God never ceases. His mercies never comes to an end. They are new every morning. Great is thy faithfulness. அன்பினார்களே, உங்களை குறித்து நாம் பார்த்தோம். வாக்குத்தத்தம் உண்மையாக கொண்டு பேசுகிறேன். உறுதியான அன்பு, புரிந்து கொள்ள முடியாத அன்பு சுவாமி, மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு. இந்த உறுதியான அன்பை நம்ம பேசிக்க பின்பற்றி வந்திருக்கோம். இது இறக்கம் புதியதாக இருக்கிற இறக்கம். இது உண்மை பெரிதானது சுவாமி. அதை அனுபவிக்க பெற்றுக்கொள்ள எங்களை ஆசிரியம் இருக்கிறது. நடக்கும் இயேசுவோம் கேட்கிறோம் நிகழ்ச்சிகள்